விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. தென்னாப்பிரிக்காவில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. அந்நாட்டின் அதிபராக சிரில் ராமபோசா இரண்டாவது முறையாக தேர்வாகியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர்களின் ஆதிக்கம் முடிவுக்கு வந்த பிறகு 1994 ஆண்டு முதல் நெல்சன் மண்டேலாவின் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து வந்தது. ஆனால் அதற்கு தற்போதைய தேர்தல் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதிக அளவிலான வறுமை, சமத்துவமின்மை, வேலையில்லா திண்டாட்டம் குறித்த அதிருப்திக்கு மத்தியில் கடந்த மே 29ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதில் 30 ஆண்டுகால பெரும்பான்மையை ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் இழந்தது. வெறும் 40% வாக்குகளுடன் 159 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்பில் வியப்பளிக்கும் வகையில் அதிபர் ரமபோசா வெற்றி பெற்றார். வாக்கெடுப்புக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக அதிசயம் நடந்தது. பல ஆண்டுகளாக பிரதான எதிர்க்கட்சியாகவும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் கடுமையான விமர்சகராகவும் இருந்த வெள்ளையர் தலைமையிலான ஜனநாயக கூட்டணி மற்றும் பல சிறிய கட்சிகளுடன் ஒப்பந்தம் ஏற்படுத்தினார் ரமபோசா. இதனால் 400 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் ரமபோசா 283 வாக்குகளையும், எதிர்த்து போட்டியிட்ட தீவிர இடதுசாரி பொருளாதார சுதந்திர போராளியான ஜூலியஸ் மலேமா 44 வாக்குகளையும் பெற்றனர். இதன் மூலம் 71 வயதான சிரில் ரமபோசா இரண்டாவது முறையாக அதிபராக தொடர்கிறார். I accordingly declare Honorable MC Ramaphosa duly elected President Ramaphosa. தேசிய ஒற்றுமை அரசாங்கம் என்று குறிப்பிடப்படும் ஒப்பந்தம் மூலம் உறுதியான வெற்றியை சிரில் ரமபோசா பெற்றிருந்தாலும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசும் ஜனநாயக கூட்டணியும் மாறுபட்ட சித்தாந்தங்களை கொண்டுள்ளதால் எதிர்காலத்தில் சிக்கல்கள் எழலாம் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். எனினும் இது ஒரு புதிய சகாப்தம் என்றும் வேறுபாடுகளை களைந்து ஒன்றாக வேலை செய்ய வேண்டிய நேரம் இது என்றும் கூறுகிறார் அதிபர் ரமபோசா. இந்தியாவிலும் 10 ஆண்டுகளாக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அண்மையில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பெரும்பான்மையை இழந்தது. இதனால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் 3வது முறையாக மோடி பிரதமரானார். அதே போன்றதொரு அரசியல் காட்சி தென்னாப்பிரிக்காவிலும் நிகழ்ந்துள்ளது. To act and work together for the good of everyone. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.